போன கிளாஸ்ல தர்மபூத ஞானத்தினுடைய பெயர் காரணம் நம்ம பார்த்தோம். தர்மபூத ஞானத்துக்கு ஏன் தர்மபூத ஞானம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்றத நாம் தர்மிஞானம் அப்படின்றது எப்படி, தர்மஞானத்தை எப்படி விளக்கி சொன்னோம், எப்படி விளக்கி சொல்வது, தர்மபூத ஞானத்தை பற்றி எப்படி விளக்கி சொல்வது, தர்மஞானத்திற்கும் தர்மபூத ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், விசேஷணத்தை குறிப்பிட்டு தர்மபூத ஞானமானது எப்படி சொல்லப்படுறது, ஞானத்திற்கு விசேஷணமாக இந்த சொல்லப்பட்ட இந்த தர்மபூத ஞானம், ஜீவனுக்கு விசேஷணமாக சொல்லப்பட்ட இந்த தர்மபூத ஞானத்தை எப்படி சொல்றது அப்படின்றதெல்லாம் நாம் பார்த்தோம். பூத சப்தம் ஏன் பிரயோகிக்கிறோம், அது எல்லா விஷயத்தையும் நாம் பார்த்தோம். குடும்பமானவர்கள் இன்றைக்கி ராத்திரி அது அப்லோட் ஆகிடுத்தது, நான் மறந்துட்டேன் அனுப்புறதுக்கு. இன்றைக்கி ராத்திரி நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். இந்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லியிருக்கா. சரியாக போயிடும், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த நெட்டு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன்னா இந்த செகண்ட் தர்மபூத ஞானம் ஆடியோ 2 அதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிடுறேன். இப்போ முடிஞ்ச உடனே ஷேர் பண்ணிடுறேன் நான். இப்போ இன்றைக்கி நாம் தர்மபூத ஞானத்தை பற்றி பார்க்கும்பொழுது தர்மபூத ஞானத்தினுடைய சொரூபம் பார்த்தோம். ஒரு வஸ்துவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய மூன்று விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது சொரூப ஸ்திதி பிரவிற்த்திகள், இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இதை நன்னா தெரிஞ்சுட்டாதான் ஒரு வஸ்துவை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஜீவனை பற்றி ஸ்ரீகாந்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீகாந்தனுடைய சொரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிட்டாதான் அந்த விஷயத்தை பற்றி நன்னா தெரிஞ்சிட்டதாக ஆகும். இப்போ சொரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதங்கள் அப்படின்னு ஆளவந்தாரும் எடுக்கிறார், பாஷ்யக்காரரும் எடுக்கிறார். சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் ஆரம்பத்திலேயே சொன்னோம், ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு வஸ்துவுக்குமே சேத்தனனுக்கும் ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி இருக்கும், அச்சேதனத்துக்கும் ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி இருக்கும். இப்படி எல்லாத்துக்குமே ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்திகள் கண்டிப்பாக இருக்கும். மாத்திரை போக்கணும். சரி, இப்போ இந்த ஸ்வரூபஸ்திதி ஸ்வரூபத்தை தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்வரூபம் பார்த்தோம். இப்போ தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்திதி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்திதி அப்படின்னா தர்மபூத ஞானத்தினுடைய நிலை, தமிழில் சொல்லணும்னா எந்த நிலைப்பாட்டில் தர்மபூத ஞானமானது இருக்கின்றது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இப்போ எம்பெருமானுக்கும் ஏற்கனவே பார்த்தோம், எம்பெருமானுக்கும் நித்தியருக்கும் இந்த தர்மபூத ஞானம் எப்படி இருக்கும், முக்தருக்கு தர்மபூத ஞானம் எப்படி இருக்கும், பத்தருக்கு தர்மபூத ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்றதுலே ஸ்வரூப பேதத்திலே கூட சில விஷயங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டது. எம்பெருமானுக்கும் நித்தியருக்கும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால இது நித்தியமாக இருக்கும், சங்கோச்சம்ன்றது துளி கூட இருக்கவே இருக்காது, இவர்களுக்கு விபுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ முக்தர்களுக்கு முன்னாடி பத்த தசையில் இருக்கும் பொழுது சங்கோச்சத்தோடு இருக்கும், பத்த தசையை விட்டுட்டு இவர்கள் பிரகிருதி விமுக்தர்களாக ஆன பொழுது அது நித்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ பத்தராக இருக்கும் பொழுது பலவிதமாக அவர்களுக்கு ஞானத்தில் சங்கோச்சமானது ஏற்பட்டிருக்கும் முக்தர்களுக்கு. இப்போ பத்தரா இல்லாமல் முக்தராக ஆன பிறகு அந்த தர்மபூத ஞானம் முக்தி தசையில் விபுவாக மலர்ந்து அதுக்கு பிறகு சுருக்கமே இல்லாமல் அது துளி கூட சங்கோச்சமே இல்லாதபடி விபுவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது.
பத்தரா இருக்கும்பொழுது ஒரு மாதிரி இருக்கும், முக்தரா இருக்கும்பொழுது அது விபுவாகவே இருக்கும். அதாவது சங்கோச்சம் அப்படின்ற அந்த நிலையை அது எட்டாமல் எப்பவுமே விபுவாகவே இருக்கும். அது முக்த தசையில். இப்போ பத்தர்களுடைய ஞானம் அப்படின்னு பார்த்தால் பத்த தசையில் சுருங்கித்தான் இருக்கும், சுருக்கமாக தான் இருக்கும், சங்கோச்சத்தோடு தான் இருக்கும் பத்த தசையில் இருக்கும்பொழுது. தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்திதி பேதம் அப்படின்னு சொல்லும்பொழுது தர்மபூத ஞானத்தினுடைய நிலை மாறுபடுதல் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி மாறுபடும் அப்படின்னால், இந்த நிலை தர்மபூத ஞானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேதம்னு பார்த்தால் இதுதான் பேதம். நித்தியருக்கு எப்பவுமே விபுவாக இருக்கும், முக்தருக்கு பூர்வம் சங்குச்சிதமாக இருக்கும், அப்புறம் விபுவாக இருக்கும், பத்தர்களுக்கு எப்பொழுதுமே சங்குச்சிதமாக தான் இருக்கும். இதுதான் ஸ்திதி பேதம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போது ஈஸ்வரன், நித்தியசூரிகள் இவர்களுடைய ஞான விகாசமானது எல்லா காலத்திலையும் தொடர்ந்து நீடித்து இருக்கக்கூடிய ஒரு ஞானம். இதுதான் அவளுடைய ஞானத்தினுடைய ஸ்திதி. ஸ்திதினா அவஸ்தா, நிலை. அவர்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈஸ்வரனுக்கும் நித்தியசூரிகளுக்கும் எப்பொழுதுமே ஞானமானது விகசிதமாகவே இருக்கும். பத்தர்களுடைய ஞானமானது சங்கோச்சமாக பத்த தசையில் இருக்கும் பொழுது சங்கோச்சமாக தான் இருக்கும். அவளே முக்தர்களாக சென்ற பிறகு அந்த ஞானம் விகசிதமாக தான் இருக்கும், எல்லா காலத்திலையும் விகசிதமாகவே இருக்கும். இதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய பத்த முக்த ஸ்திதி. இதை புரியுறதா? கேள்வி இருக்கா? அந்த விபுத்துவமானது பத்த தசையில் வரவே வராது. எப்பொழுதுமே பத்த தசையில் உங்களுக்கு பூர்ண விகாசத்துவமானது வராது. அது சங்கோச்சம், எப்பவுமே சங்குச்சிதமாக தான் இருக்கும் ஞானம். அப்படின்னா ஏன்னு கேட்டால் அதுக்கான காரணம் தான் நம்ம கர்மான்னு சொன்னோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லமோ இல்லையோ? அந்த காரணம் ஹேத்து என்ன அப்படின்னா பத்த தசையில் கர்மா தான் ஹேத்து. ஏன்னா பெருமாள் ஹேத்து ஆகிடக்கூடாது. அங்கே சொல்லும்போது என்ன சொன்னீங்க? நித்தியனுக்கு பெருமாளுடைய சங்கல்பத்தினால அது கூட சுதந்திரமாக இல்லை விபுவா. நித்தியனுடைய ஞானம் சுதந்திரமாக விபுத்துவத்தை அடையலை இல்லையா? பெருமாளுடைய சங்கல்பத்தினால தான் விபுத்துவத்தை அடையிறது. இங்கே வரும்பொழுது பெருமாளுடைய சங்கல்பம்னு சொல்லிட்டீங்கன்னா பெருமாளுடைய சங்கல்பத்தினால இங்கே சங்குச்சிதமாக இருக்குன்னு சொல்ல முடியாது உங்களால். இதுதான் வித்தியாசம். நித்தியனுக்கும் முக்தருக்கும் பெருமாளுடைய சங்கல்பத்தினால விகசிதமாக இருக்கு. பத்தனுக்கு வரும்பொழுது பெருமாளுடைய சங்கல்பம் மட்டும் காரணமாக இல்லை, கர்மாவும் காரணம் இல்லையா? கர்மாவும் காரணமாக இருக்கு. சரியா இருக்கா? ஓகே. அப்போது இதுதான் ஸ்திதி பேதம். தர்மபூத ஞானத்துக்கான பத்த ஜீவர்களுடைய தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்ச விகாசங்கள் எப்படி ஏற்படுறது அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அப்பப்போ உண்டாகிறது, அப்பப்போ அழியிறது சங்கோச்ச விகாசங்கள். அதனால் தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்திதியானது பத்த ஜீவர்களுக்கு சர்வதா சங்குச்சிதம் சர்வதா அசங்குச்சிதம் அப்படின்றது கிடையாது. அப்பப்போ சங்கோச்சமாக இருக்கும், அப்பப்போ விகசிதமாக இருக்கும். விகசிதம் கூட பூர்ண விகசிதம் கிடையாது, சங்குச்சிதம் கூட பூர்ண சங்குச்சிதம் கிடையாது. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அவருடைய புண்ணிய பாப விசேஷங்களுக்கு ஏற்றா போல இருக்கும். இது தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்திதி பத்த ஜீவர்களுக்கு. முக்தர்களுக்குன்னு பார்க்கும்போது தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்திதி பூர்வம் பத்தரா இருக்கும்பொழுது எதெல்லாம் சங்குச்சிதமாக இருந்ததோ, விகசிதத்தை அடையாமல் இருந்ததோ, அதெல்லாம் பூர்ண விகாசத்தை அடையணும். கர்ம சம்பந்தம் முன்னாடி இருந்தபடினால சங்கோச்சம் இருந்தது, கர்ம சம்பந்தம் போனபடினால எல்லாமே விகசிதமாகிடுச்சு. நித்தியர்களுக்கு எப்பவுமே கர்ம சம்பந்தமே கிடையாது, அதனால அவர்களுக்கு எப்பவுமே விபுவாத்தான் இருந்தது. இது தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்திதி. இப்போ ஸ்வரூபம் ஆச்சு, ஸ்திதி ஆச்சு, அப்புறம் பிரவருத்தி இருக்கும் இல்லையோ, அதை சொல்லணும் இல்லையோ. தர்மபூத ஞானத்தினுடைய பிரவருத்தி என்ன அப்படின்னா அதை சொல்றார். தர்மபூத ஞானத்தினுடைய பிரவருத்தி
தர்மபூத ஞானத்துடைய செயல், செயல்னா வியாபாரம். தர்மபூத ஞானஸ்ய கஹ வியாபாரா, என்ன காரியம் பண்றது தர்மபூத ஞானம் அப்படின்னும் இது ரொம்ப பெரிய விஷயம். இது ரொம்ப சுவாமி தேசிகன் தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தில் நிறைய விசாரிக்கிறார். இதில் தான் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதில் பல சம்பிரதாய பேதங்கள்லாம் கூட இந்த இடங்களில் சொல்லப்படுறது. ஏன்னா அவர் தன்னையும் ஒழித்து மற்றொன்றையும் ஒழிக்க வல்லது அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அதுக்கு பலதரப்பட்ட உரைகள், பல பேர் பலவிதமாக உரைகள்லாம் எழுதியிருக்கா இந்த தர்மபூத ஞானத்தை பற்றி சொல்லும்போது, பிரவருத்தியை சொல்லும்போது. இப்போ பிரவருத்தி அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம், வியாபாரம். இப்போ தர்மபூத ஞானஸ்ய அயம் வியாபாரா, இதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய செயல். எது அது அப்படின்னு பார்த்தா, தர்மபூத ஞானம் என்ன பண்றது அப்படின்றத விளக்கி சொல்றதுக்காகத்தான் இந்த பிரவருத்தி அப்படின்ற ஒரு பாகம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக எழுதுறார் ஐஷங்கர். இதெல்லாம் ஸ்வரூபமாச்சு, ஸ்திதி ஆச்சு, பிரவருத்தி சொல்லும் பொழுது தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை இந்த இடத்துல காண்பிச்சு ரொம்ப அழகாகவே எழுதுறார். தேசிகன் சொல்றார், தர்மபூத ஞானத்தினுடைய பிரவருத்தி சொல்லும்போது, இதற்கு தர்மபூத ஞானத்திற்கு பிரவருத்தியானது விஷயங்களை பிரகாசிப்பிக்கையும் பிரயத்னாவஸ்தையில் ஷரீராதிகளை பிரேரிக்கையும் பத்த தசையில் சங்கோச்ச விகாசங்களும் ஆனுகூல்ய பிராதிகூல்ய பிரகாசன முகத்தாலே போகம் என்கிற அவஸ்தையை அடைகையும். போய் தனித்தனியாகவே சொல்கிறார். தர்மபூத ஞானத்துடைய காரியங்கள் இதுதான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அவருடைய தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தில் சொல்லியிருக்கார். அதில் தர்மபூத ஞானத்துடைய காரியம் என்ன அப்படின்னா, விஷயங்களை பிரகாசிப்பிக்கை, வஸ்துக்களை நமக்கு காண்பித்து கொடுப்பது, உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை காண்பித்து கொடுக்கக்கூடியது தான் தர்மபூத ஞானத்தினுடைய முதல் காரியம். அப்புறம் பிரயத்னாவஸ்தையில் ஷரீராதிகளை பிரேரிக்கை, நான் முயற்சி பண்ணும்பொழுது என்னுடைய முயற்சிக்கு தக்கவாறு என்னுடைய சரீரேந்திரியங்களை காரியம் பண்ண வைக்கிறது. என் கண் முன்னாடி ஒரு பூச்சி ஓடி வருதுதோ, அந்த பூச்சை நான் தட்டி விடணும், இல்லைன்னா அது என்கிட்ட வரும். இப்போ அந்த பூச்சை தட்டி விடுற வியாபாரத்தில் கொண்டு போய் என்னை பிரேரிக்கிறது, என்னை தூண்டி விடுறது. நான் கிட்ட போய் இப்படி தப்புன்னு ஒரு தட்டினேன். கேரம் போர்டில் ஸ்ட்ரைக்கர் மூலமாக காயினை கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் அந்த பூச்சை ஒரு தட்டினேன். அது எங்கேயோ நோக்க தாண்டி ஒரு 10 அடியில் போய் விழுந்தது. இப்போ இந்த காரியம் இருக்க பிரயத்ன அவஸ்தையில் இதை நான் முயற்சி செய்கிறேன். அப்போது இப்படி நான் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லையா, நினைக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இந்திரியங்களையும் அந்த காரியத்தில் தூண்டி விடுறது. தமிழ் சொன்னால் ஏவறது. அந்த காரியத்தை நான் என்ன பண்ணுறது, தர்மபூத ஞானம். இது பத்த தசையில் சங்கோச்ச விகாசங்களாக தான் இருக்கும். அப்போது சங்கோச்ச விகாசமாக இருக்கும் பொழுது ஆனுகூல்ய விஷயத்திலையும் பிராத்திகூல்ய விஷயத்திலையும் நமக்கு போகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். போகம்னா அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும். இப்போது சங்கோச்ச பத்த தசையில் சங்கோச்சமாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு தாமச குணம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தாமச குணம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மத்தியானத்தில் தூங்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். என்னோட பூமாவே திட்டின்னு இருக்கா இப்போல்லாம். ஏன்னா நான் ஒரு 5-6 நாளாக நான் மத்தியானத்தில் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போனால் இந்த பழக்கம் வராது. ஆற்றுல கரெக்டாக 1 மணி 1:30 மணிக்கு சாப்பிட்ட உடனே கிளாஸ் வேறு இல்லை, அநேகமாக நாளையிலேருந்து இருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் மத்தியானத்தில் லஞ்சில் வச்சுக்கணும்னு சொல்லிடுறேன், தூங்காதே அப்படின்னு. கிளாஸ் இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாயங்காலம் அப்படிதான் மத்தியானம் ஒரு 1:30 மணி 1:45 மணி படுத்துட்டேன். 4 மணிக்கு ஏந்தேன். இவ்வளோ நேரம் தூங்கினா நியாயமா இது அப்படின்னு கேட்டாதும். அப்போது தாமச குணம் அதிகமாக இருக்குது, ஆலசியம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து
படுத்துட்டே தீரணும் அப்படின்னு தோன்றது. படுத்துட்டா சும்மா இருக்க முடியுமா? நேரடியாக நான் தூங்கி போயிடுறேன். தூங்கி போடுறதுன்றது, தூங்கிறது அப்படி மத்தியானத்தில் தூங்குறதுன்றது என்னுடைய பிரதிகூலம் அது. ஆனால் பிரதிகூல விஷயத்தில் எனக்கு போகம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, அதை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு தூக்கம் அனாயாசமாக வருது இல்லையா? அது நல்ல தூக்கம் வருது. அப்படி தூங்கினா என்ன ஆகிடுறது? ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேன்றது. ராத்திரி 11 மணி வரைக்கும் முழிச்சுட்டு வேண்டியதாக இருக்குது. 11 மணி வரைக்கும் முழிச்சுருந்தா காத்தால 6, 6:30 அப்படின்னு ஆகிடுறது ஏந்துக்கிறது. 6:30 மணிக்கு ஏந்துக்கிறியா, இது நியாயமா அப்படின்னு கேட்பா. அப்போ கஷ்டம். 10 மணிக்கு தூங்கினாதான் நம்ம 5 மணிக்கு ஏந்துக்க முடியும். இல்லைன்னா அது கஷ்டம் ஆகிடும். அப்படிப்பட்ட பிராத்திகூல்ய விஷயத்துல நமக்கு தூண்டும் சங்கோச்சம் இருந்தால், விகாசம் இருந்தால், ஆணுகூல்ய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதுல நம்மளுடைய எண்ணத்தை தூண்டும். மத்தியானத்தில் தூங்கக்கூடாது. 1:30 மணிக்கு ஒரு ஸ்ரீபாஷ்யம் கிளாஸ், 1:30லேருந்து 2:30, 2:45 மணிக்கா ஒரு ஸ்ரீபாஷ்யம் கிளாஸ், அது ஒரு 3:45 மணி வரைக்கும், 3:45 மணிலேருந்து ஒரு கிளாஸு, இப்படி 4:30 வரைக்கும். அப்படி வச்சுட்டா தூக்கமே வராது இல்லையா? 1:30 மணிக்கு ஒருத்தர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஃபோன் பண்ண சொன்னால் அவள் ஃபோன் பண்ணுவா, ஜென்மாத்தியதிகரணம். அது இந்த 4 நாளாக இல்லை. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமையில அந்த கிளாஸ் உண்டு. 2:30 மணிக்கு என்னோடய கிளாஸ் பசங்களே ஃபோன் பண்ணுவா. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ரீபாஷ்யம் இருக்குது, 2ஆம் அத்தியாயம். அது முதல் அத்தியாயம், இது 2ஆம் அத்தியாயம். க்ளீனாக ஃபோன் பண்ணிவிடுவா. ஃபோன் பண்ணால் எங்கேருந்து தூக்கம் வரும்? அவளுக்கு பாடம் சொல்லி ஆகணும். அப்போது பாடம் சொல்லி ஆகணும். அதனால் நான் உட்காந்து படிப்பேன். படிச்சுட்டு நான் பாடம் சொல்லுவேன். இப்போ படிச்சுட்டு நான் பாடம் சொல்கிறேன்னா ஆணுகூல்ய விஷயத்தில் நம்மளை தூண்டி விடும். இது விகசிதமாகும். ஞானம் விகாசத்தன்மையாக இருக்கும் பொழுது எனக்கு அனுகூலமாக எதெல்லாம் இருக்கோ அதில் என்னை தூண்டி விடும். ஆணுகூல்ய பிராதிகூல்ய பிரகாசன முகத்தாலே போகம் என்கிற அவஸ்தையை அடையும். அப்போ ஆணுகூல்யத்தை பிரகாசப்படுத்துவது, பிராதிகூல்யத்தை பிரகாசப்படுத்துவது. அனுகூலம் பிரதிகூலம். அனுகூலம்னா நமக்கு நல்லது பண்றது, பிரதிகூலம்னா நமக்கு கெடுதல் மட்டுமே பண்றது இல்லையா? ஆணுகூல்ய பிராதிகூல்ய பிரகாசன முகத்தாலே, அந்த கவலையே வேண்டாம், அது ஒரே ஒரு நிமிஷம் இருக்கோ. ஆணுகூல்ய பிராதிகூல்ய பிரகாசன முகத்தாலே வரும். இப்போ உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்லேயே வந்துட்டுருக்கோம். அது நீங்கள் சிரமமே பட வேண்டாம். சரியா? வந்துருத்தாது. ஆணுகூல்ய பிராதிகூல்யன்னு. ஆணுகூல்ய பிராதிகூல்ய பிரகாசன முகத்தாலே போகம் என்கிற அவஸ்தையை அடையும். இப்போ போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தையை அது அடையிறது. போகம்னா எனக்கு அனுபவிப்பதற்கு ஆசையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு ஞானம்தான் காரணம் அதுக்கு இல்லையா? எனக்கு ஒரு விஷயத்தில் புத்தி போகிறதுக்கும் ஒரு விஷயத்தில் புத்தி போகாததுக்கும் என்னுடைய கர்மாவனால் ஏற்பட்ட ஒரு சங்கோச்ச விகாசம், ஞானத்தில் ஏற்பட்ட ஒரு சங்கோச்ச விகாசம் தான் காரணமாக இருக்குது. முடியும். ஏன் உனக்கு என்ன வேணும்? இப்போ நீ பாட்டுக்கு நீ விளையாடின்று. ஏன் என்ன வேணும் உனக்கு? நீ சவுண்டெல்லாம் பண்ணாத. புரியல? அந்த மாதிரி ஆடு. நீ சவுண்டு பண்ணுறதா இருந்தால் கீழே போயிட்டுருச்சு எல்லாமே. நீ மேலே இருக்காத, தொல்லை பண்ணாத, பழியிலும் வைப்பேன். க்ஷமிக்கிறோம். தர்மபூத ஞானமானது இப்போ நம்ம இந்த 4 விஷயங்களை நம்ம பார்க்கணும். தர்மபூத ஞானத்துடைய பிரவருத்தின்னும் போது இந்த 4 விஷயத்தில் தான் பிரவருத்தி. ஒன்று விஷயத்தை பிரகாசிக்கிறது, ஒன்று பிரயத்தனாவஸ்தையில் சரீராதிகளை பிரேரிக்கிறது, அதே மாதிரி பத்த திசையில் சங்கோச்ச விகாசத்தோடு இருக்கிறது. அந்த சங்கோச்ச விகாசத்தினால நமக்கு ஆணுகூல்ய பிராதிகூல்ய விஷயங்களில் போகமாக இருக்கிறது. இது 4 தான் இப்போ நமக்கு பிரவருத்தி. அவனை பிரவருத்தியை சொல்லும்போது தர்மபூத ஞானமானது என்ன பண்ணுறது? இப்போ தர்மபூத ஞானம் என்ன பண்ணுறது அப்படின்றது மேலே சொன்ன இந்த சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள்னால் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதுதான் ஐசிங்கரே எழுதுகிறார்.
மேலே காட்டி இருக்கக்கூடிய ஸ்ரீசூக்திகள் மூலமாக இந்த தர்மபூத ஞானத்தினுடைய பிரவருத்தியை நாம் நன்னா தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். விஷயங்களை பிரகாசப்படுத்துகிறது. இது முதல்ல. இப்போ தான் பிரயத்னம் அப்படின்ற நிலையில் இருக்கும் பொழுது சரீரம் இந்திரியங்கள் அந்தந்த காரியங்களில் பிரவர்த்திக்க ஈடுபடுத்துறது. இது ரெண்டாவது. சில சமயங்களில் சங்கோச்சம், சில சமயங்களில் விகாசம். அதாவது ஜாகிரத தசையில் இருக்கும்போது, சில சமயங்கள்னா ஜாகிரத தசையில் இருக்கும்பொழுது எனக்கு நான் பார்க்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் எனக்கு நன்னா தெரியும் இல்லையா? அதே நான் சுஷுப்தி, மூர்ச்சா இது மாதிரியான தசையில் இருக்கும் பொழுது எனக்கு வந்து சங்கோச்சமாக இருக்கும், எனக்கு நன்னா தெரியாது, எதுவுமே தெரியாது வஸ்துக்கள்லாம். அப்போது விஷயங்களோட சம்பந்தப்பட்டிருக்கும் சில சமயங்களில், விஷயங்களோட சம்பந்தப்பட்டிருக்காது சில சமயங்களில். அதுதான் ஜாகிரத் சமயத்தில் நான் முழிச்சுன்னு இருக்கும்பொழுது வஸ்துக்களோட சம்பந்தம் இருக்கும். நான் வந்து தூங்கின்னு இருக்கும்பொழுதோ இல்லை மயக்க நிலையில் இருக்கும்பொழுதோ வஸ்துக்களோட சம்பந்தமானது இருக்காது. இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படும். அதே மாதிரி ஆணுகூல்ய பிராத்திகூல்யங்கள் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? உலக விஷயங்கள்ல நமக்கு எது அனுகூலம் எது பிரதிகூலம் அப்படின்றத நமக்கு நன்னாவே காட்டுறது. அனுகூல பிரதிகூலங்கள்னா நன்மை தீமை அப்படின்னு அர்த்தம். இதை நமக்கு நன்னா காட்டுற அளவில் போகத்தோடு இருக்கக்கூடியது தான் தர்மபூத ஞானத்தினுடைய பிரவருத்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுதான் நம்ம ஐஷங்கர் எழுதுறார். இதுதான் நம்ம சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னார். சித்தாந்தங்களில் இருக்கக்கூடிய பல உண்மைகள் இந்த பிரவருத்தி விஷயத்துல அடங்கி இருக்கு. அவரான் சண்டையெல்லாம் எழுதவே இல்லை. அவரே என்ன பண்ணிட்டார், அதோட மேலே போயிட்டார். இதெல்லாம் நீங்கள் வந்து அவாவா விஷயத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்ட்டார். இஞ்சிமேடு ஐசிங்கர் வியாக்கியானத்தில் ஸ்பஷ்டம். இதை வந்து மற்ற வியாக்கியானத்தில் வேற வேற மாதிரி சொல்கிறா. அது எல்லாம் நீங்கள் வந்து அந்தந்த ஆச்சாரியாள்கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியது அப்படின்ட்டார். அவர் சண்டைக்குள்ளேயே போகல. அவர் சண்டைக்குள்ளேயே போகாமல் இந்த ஆணுகூல்ய பிராத்திகூல்ய போகங்களில் வந்து சொல்லும்பொழுது அவர் அதான் ஸ்ரீசன்னதி சம்பிரதாயத்தை மட்டும் சொல்லிட்டு ஸ்ரீசன்னதி சம்பிரதாயத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவரவர்களுடைய ஆச்சாரியன் விஷயத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நம்ம தர்மபூத ஞானத்தை பற்றியும் ஸ்பஷ்டமாக நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுட்டா கூட போகிறோம். இன்னும் அந்த விஷயத்தெல்லாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ரகசியத்துறை சார மாதிரி கிரந்தங்கள் வாசிக்கும்போது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம தர்மபூத ஞானத்துக்கு அந்த விஷயம், இந்த யதீந்திரமய தீபிகால பார்க்கக்கூடிய தர்மபூத ஞானத்துக்கு அந்த விஷயம் தேவையில்லை. சரி, இப்போ இது பிரவருத்தி ஆயிடுச்சு. இப்போ பிரவருத்திக்கு மேலே தர்மபூத ஞானத்தில் ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம தர்மபூத ஞானத்தை பற்றி பார்க்கணும்னா நம்ம கிரந்தத்தில் தான் பார்க்கணும். யதீந்திரமய தீபிகாவுடைய கிரந்தத்தில் என்ன சொல்லிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மேபி நம்ம வந்து இப்போ இதோட நிறுத்திக்கலாம். நம்ம